இந்த காலை நேரத்திலும் இந்த நேரலை வழியாக எங்களோடு கூட இணைந்து கொண்டமைக்காக நன்றிகள். இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையானது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக அமையும் என்பதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஆராதனையில நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் நேரத்திலும் தேவன் தாமே உங்களோடையும் உங்கள் குடும்பங்களோடையும் பேசுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில நேரத்துல சரியான காரியங்களை நாங்க முயற்சி செய்கிறோம். සමහර හරියාකාර දේවල් අපි සූදානම් කරනවා. சரியான காரியங்களை நாங்க பெற்றிருக்கிறோம். සමහර හරියාකාර දේවල් අපිට ලැබී තිබෙනවා. ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. නමුත් අපගේ ජීවිතයේ ආශිර්වාදයක් නැහැ. எங்களுடைய வாழ்க்கையில புதிய வாய்ப்புகள் இல்லை. අලුත් අවස්ථාවන් අපගේ ජීවිතයට නැහැ. உம்மை மாத்திரமே நாங்க நோக்கி பார்க்கிறோம். ඔබ පමණක්ම බලන්නෙමු. ஹalleluya. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்மையே நாங்கள் நம்புகிறோம். වහන්සේව පමණක්ම අපේ විශ්වාසය உம்மையே நாங்கள் நம்புகிறோம். ස්වාමීනි ඔබ පමණක්ම විශ්වාසය Hallelujah. කරන්නේ. Thank you Jesus. ස්තුතිවන්ත වේ. தாயின் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. சொல்லுவோம். தாயின் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. என் உயிரோடு கலந்தவரே, உம் அன்பாலே என் உயிரோடு கலந்தவரே, உம் அன்பாலே பிழைத்துக் கொண்டேன். உம் அன்பாலே பிழைத்துக் கொண்டேன். என் மேலே அன்பு வைத்தேன். ஜீவன் தந்தீர். என் மேல் அன்பு வைத்தீர். ஓ எனக்காக ஜீவன் தந்தீர். சொல்லும். கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் உம் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் பிடித்து கொள்வேன். கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் உம் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் பிடித்து. கரங்களை உயர்த்தி சொல்லுமா. என் உயிரோடு கலந்தவரே, உம் அன்பாலே பிழைத்துக் கொள்வேன். உயிரோடு கலந்தவரே, உம் அன்பாலே பிழைத்துக் கொள்வேன். நீங்க சத்தத்தை உயர்த்தி கடந்த காலங்களில் நான் பேசினேன். கர்த்தர் மணவாட்டி சபை சந்தோஷத்தை உண்டாக்குற சபை என்று பேசினேன். මනමාලිගේ සභාව සන්තෝෂය ඇති කර සභාව කියලා මම වේලස්සෙන් ඔබට කතා කළා. கிறிஸ்து நமக்கு சிலுவையிலே இரத்தம் சிந்தி சமாதானம் கொடுத்தார். ක්‍රිස්තුවන්සේ කුරුසේදී ලේසි ඉඳලා අපට සමාදානය දුන්නා. எங்கள் பழைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து புதிதாக மாற்றுகிறார். අපගේ පරණ ජීවිතය ආශිර්වාදය කළා. ඒක නැවුම් භාවයට පත් කරා. நீ பழைய வாழ்க்கையில இருந்து கடவுளை ஆராதிப்பேயானால் ඔබ තාමත් පරණ ජීවිතයේ ඉඳලා දෙවියන්වහන්සේව නමස්කාර කරනවා නම් இந்த இடத்தை ஒரு நாள் விட்டு நீ ஓடுவ. දවසක මේ ස්ථානේ ඔබ අතහැරලා දුවයි.
நீ தேவனுக்கு முன்பதாக சிலம்பம் பண்ண முடியாது. ඔබ දෙවියන්සේ ඉදිරියේ වේසමාංශ වෙන්න බෑ. இயேசு சொன்னார், යේසුස් වහන්සේ என்னுடைய ஆலயத்தை கள்ளர் குகையாக மாற்றாதீங்க. මාගේ දේවස්ථානයේ ඔරුන්ගේ ගුහාවක් හැටියට වෙනස් කරන්න එපා. அதனால தான் அவர் அன்புள்ள தேவன் சவுக்கை எடுத்தார். ඒ නිසා ප්‍රේමණීය දෙවියන්සේ කසේ ගත්තේ. நீங்கள் மனுஷர்களை ஏமாற்றக்கூடாது. ඔබ මනුෂ්‍යයන්ව රවට්ටන්න නරකයි. மனுஷருக்கு முன்பதாக சாட்சியாக வாழணும். ඔබ මනුෂ්‍යයන් ඉදිරියේ සාක්ෂිමත්ව ජීවත් වෙන්නට ඕනේ. அதனால் இன்றைக்கு பெந்தகோஸ்தே சபையிலே எழுப்புதல் சபையை நோக்கி நாங்கள் போய்க்கொண்டிருக்கும் பொழுது அநேக தேவ ஜனங்கள் விழுந்து போகிறார். බෝ පිබිදීමේ සභාවක් ලෙස අපි ඉදිරියට යනකොට බෝ අය පසුබට වෙනවා. உங்களோட வாழ்க்கை மாற்றப்பட இல்லை. ඔබගේ ජීවිතේ තාම වෙනස් වුණේ නැහැ. நீங்க மாறுவதற்கு தேவனை கெஞ்சோன். ඔබ වෙනස් වෙන්න දෙනස්සකින් කන්නලව් කරන්න ඕනේ. அதனால் எகிப்திலிருந்து புறப்பட்டவங்களை கூட எகிப்திய சிலர் இஸ்ரவேலோடு சேர்ந்து கொண்டாங்க. ඔබ ඉගිප්තුවෙන් යනකොට සමහර ඊශ්‍රායෙල් ජනතාවත් එක්ක ඊජිප්තු ජනතාවත් එකතු වුණා. அதனால மோசேல நடுவுல சொன்னாங்க, நாங்க எகிப்துக்கு திரும்பி போறோம். ඒ නිසා මෝසෙස් එක්ක කට්ටියක් කිව්වා අපි නැවත අපි මිසරයට යනවායි කියලා. போக முடியாது. යන්න බෑ. ஏன் போக முடியாது? ඇයි බැරි? அங்க செங்கடல் பிளக்கப்படும். ඒ රතු මූද ඒගොල්ලෝ දෙබෑ කරන්න ඕනේ. அது வனாந்திரத்தை தாண்டும். වනාන්තරේ පසු කරන්න ඕනේ. பழைய நினைவுக்கு திரும்பாத. පරණ සිතුවිලි වලට ඇරෙන්න එපා. You not return back. බෑරෙන්න එපා නැවත. நீ முன்னுக்கு போ. ඔබ ඉදිරියට යන්න. ஏன்னா தேவன் சகலத்தையும் உனக்கு செய்ய வல்லவர். වෙනස් සියල්ල කරන්න බලවන්තයි. இந்த மாமிசத்தின் கிரியைகள் அழிப்பதற்கு ஆவியானவர் தேவை. මාංශයේ ක්‍රියාව විනාශ කරන ආත්මයන් වහන්සේ අවශ්‍යයි. உங்களோட கொள்கையில வாழ பழகாதீங்க. ඔබගේ අරමුණු ප්‍රතිපත්ති අනුව ජීවත් වෙන්න එපා. தேவன்ட வார்த்தையில வாழ பழகும். දේවනාසගේ වචනය අනුව ජීවත් වෙන්න. கர்த்தர் பாதுகாக்கிறார். වෙනස් ආරක්ෂා කරනවා. கர்த்தர் பாதுகாக்கிறார். ආරක්ෂා කරනවා. உனக்கு தெரியாத இடங்கள்ல ஆவியானவர் இப்பொழுது இறங்குறார். ඔබට දන්නේ නැති තැන්වල ආත්මයන් වහන්සේ බැසෙනවා. உன்னை ரட்சித்தது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ඔබගේ ගැලවීම ලැබිය ඔබ දේවනාසගේ නාමයේ මහිමයට පත් உன்னுடைய කරන්න. பிரச்சனை பெருசா இருந்தா நீ அடங்கோன். ඔබගේ ප්‍රශ්නය ලොකු නම් ඔබ ටිකක් යටහත් වෙන්නට நீ ඕනේ. தாழ்மைப்படும். ඔබ යටහත් වෙන්න ඕනේ. இந்த நினைவுல ஒன்றும் செய்ய போகாது. ඔබගේ කල්පනාවේ හැම දෙයක් කරන්න යන්න එපා. கர்த்தர் உன்னை ஏற்படுத்தின அதற்காக. දේවනාසය ඇති කරේ ඒ උදෙසා. இந்த பொல்லாத உலகத்துல சாட்சியா இருக்க. ඔබවයි මාවයි නියෝජනය කරන ස්වාමීන් වහන්සේ මේ නපුරු ලෝකේ සාක්ෂිමත්ව ජීවත් වෙන්න. எத்தனையோ பேர் வீடு இல்லாம வீடு வாங்காம வீட்டை விட்டு ஆட்டுத்தோலை போத்தி மரணத்தை ஒப்பு கொடுத்து அப்போஸ்தலர்கள்லாம் ஓடி ஓடி செத்தான். ඒ දවස්වල ගෝලියන් ගෙවල් නැතුව ඊටාම වේදනාවෙන් දුක් වෙලා හැම තැනම ඇවිදලා ඔහුගේ ජීවිතේ පූජා කළා. அவனுக்கு வீடு இல்ல. උන්ට නිවස් නැහැ. அடுத்த சாப்பாடு என்ன? කෑම මොනවද කියලා දන්නේ නැහැ. அவனுக்கு உடுப்பு இல்ல. ඇඳුමක් නැහැ. குகையில போய் ஒளிஞ்சு ඒ கொண்டாங்க. ගුහාවල ඇංගුණා. பனியில நனைஞ்சாங்க. ඒ පිනිවල තෙමුණා. இயேசுடைய நாமத்தை இருதயத்தை வச்சாங்க. යේසුස් වහන්සේගේ නාමය හදවතේ තබා ගත්තා. தங்களை மரணத்துக்கு ஒப்பு තමාව கொடுத்தாங்க. මරණයට බාර කළා. இன்றைக்கு ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். එනාසට ස්තුතියි. ஒரு மேய்ப்பனுக்கு கீழே இருந்த ஒரு பெரிய ඔබ ஆசீர்வாதம். එන්ඩේරෙක් යට ඉන්නවා නම් ஆமென் ආශිර්වාදය. சொல்லுங்க. ආමෙන් කියන්න. வாசிங்க. කියවන්න. என் பிரியமே, நான் அதை சொல்லு. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா, நீ எழும்ப வேண்டும். But next எழுப்புதலுக்குரிய தேவ பிள்ளை. පිබිදීමට අවශ්‍ය දේව දරුවෙක් ඔබ. ஏசாயா 43:21 குயிக். ஏசாயா 43:21. එස්සායා 43:21. இந்த ஜனத்தை ஆ. எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஆ. இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இவர்கள் என் துதியை මේ අය මගේ பாருங்க, ප්‍රශංසා. இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன். මේ මොව් මා උදෙසා විසින් තෝරාගත්තා. இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். මේ අය මාගේ ප්‍රශංසාව කියමින් එනවා. எரிகோவை வீழ்த்துவதற்கு தேவன் யுத்த வீரர்களை பயன்படுத்தவில்லை. යෙරිකෝ ඇද දාන්නට යුද්ධ වීරයන්ව පාවිච්චි කරේ නෑ. எரிகோவை வீழ்த்துவதற்கு தேவன் துதியைத்தான் ඒ பயன்படுத்தினார். යෙරිකෝවේ කඩා දමන්නට ප්‍රශංසාව තමයි පාවිච්චි කළේ. துதி செய்வது நல்லது. ප්‍රශංසා කිරීම යාපත. அது தேவனுக்கு உகந்தது. ජනාංශයට ප්‍රියමනාප දෙයක්. ராமே சொல்லுங்க. ආමෙන් කියන්න. என்ன, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ජනාංශගේ නාමයේ මහිමයට පත් කරන්න. அமெரிக்கன் எம்பசி மாதிரி இங்க உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார். என் ஜனங்கள் துதிப்பார்கள். ඇමරිකා එම්බසිය වගේ මේ ඔබ නියෝජනය කරනවා ජනාංශය ප්‍රශංසා நீ කරන්න. துதிக்காம இருந்தா பிசாசு உன்னை கண்ட்ரோல் பண்ணுகிறான். ඔබ ප්‍රශංසා කරන්න නැත්නම් යක්ෂයා ඔබ පාලනය කරනවා. நீ உந்த கொள்கையில இருந்து இன்னும் மாற இல்ல. ඔබගේ ප්‍රතිපත්තියෙන් ඔබ වෙනස් වුණේ නැහැ. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். ජනාංශගේ දරුවෝ ජනාංශ සස් කරනවා. துதியை சொல்லி, துதியினால் என்ன நடக்குது? ප්‍රශංසාවේ මොනවද වෙන්නේ? 18ஆம் சங்கீதம் 18 වෙනි குயிக்கா ගීතාවලිය. வாசி. நீங்க போகணும். 18ஆம் சங்கீதம் 1, 2, 3 குயிக்கா ගීතාවලිය வாசிங்க. 18 1. துதியினால என்ன நடக்குது வாசிங்க. என் பலனாகிய இங்க கர்த்தாவே, பாருங்க, என்ன எல்லாரும் என்ன பாருங்க, எழுதுங்க. சொல்லுங்க. என் பெலனாகிய உம்மில் அன்பு கூறுவேன். உண்மையில் அன்பு கூறுறியா?
ප්‍රේම කරනවද? அன்பு கூறுறியா? ප්‍රේම කරනවද ඔබ? அன்பு கூறு, ප්‍රේම කරන්න. அன்பு கூறு. ප්‍රේම කරන්න. என்ன வாசிங்க. கர்த்தர் என் கன்மலையும் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் ரட்சகரும் என் தேவனும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் நான் நம்பிக்கை துருகமும் என் கேடகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். சொல்லுங்க. நல்ல நினைவுல வாழு. துதிக்கு பாத்திரராகிய துதிக்கு பாத்திர. நீங்க பாருங்க, இங்க பாருங்க. පැසසුම් වලට அவ துதிக்கு என்னது? එයා පැසසුම් හිමිකම් சத்தமா சொல்லுங்க. நீ சேவிக்கிற தேவன், இப்ப நீ நமஸ்காரம். பாடுற தேவன் துதிக்கு பாத்திர. ප්‍රශංසාවට සුදුසුයි. வாசிங்க. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். துதிக்கு பாத்திராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். අනගස්සමින්. அதனால் என் சத்துருகளுக்கு நீங்களாக்கி அதனால் என் ரட்சிக்கப்படுவேன். பிரச்சனைக்கு கர்த்தர் நீக்குவார். මගේ ප්‍රශ්නින් ස්වාමීන් වහන්සේ මුදවනවා. என்ன சத்துரு என்ன சூழ்ந்து இருக்கிறான், සතුරෝ මාව වට කරගෙන நான் ඉන්නවා. தேவனை துதிப்பேன், அபாயம் விட்டு கூப்பிடுவேன். මං අඬගස්සමි ස්වාමීන් වහන්සේට. நான் தேவனை கூப்பிடும் பொழுது විනාශය අඬගස්සනකොට சத்துரு සතුරු என்ன வெட்கப்படுத்த ලැජ්ජාවට பார்க்கிறவன், පත් කරන இந்த குடும்பத்தை மேற்கொள்ள මගේ பார்க்கிறவன், පවුල ජය ගන්න இந்த බෑ. ஊழியத்தை மேற்கொள்ள பார்க்கிறவன், மகே சேவை ஜெய இந்த ගන්න. வியாபாரத்தை மேற்கொள்ள ව්‍යාපාරේ பார்க்கிறவன், ජය ගන්න කෙනා. இந்த பரிசுத்த மேற்கொள்ள பார்க்கிறவன். සුද්ධභාවයේ ජය ගන්න උත්සාහ கர்த்தர் உங்களை கிருபையினால කරුණාවෙන් ඔබ வலது දරාගෙන. கிழமை ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. හලෙලුයා කියන්නේ. சத்துருக்களை நீக்குவா. 25 சங்கீதம் 1-2 குயிக்கா 25 என்ன சொல்றாரு සංගීත பாருங்க. 1-2. கர்த்தாவே ஆ. உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆ. என் தேவனே என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன். உண்மை என்ன செய்திருக்கிறேன்? ඔබ මොනවද இங்க කරන්නේ? பாரு, கர்த்தரை நம்பு, එනාස විශ්වාස කරන්න. ஏழத்தலத்தை நம்பாத, රැකියාව பிசினஸ நம்பாத, විශ්වාස කරන්න එපා. நண்பனை நம்பாத, මිත්‍රයා විශ්වාස කරන්න එපා. கர்த்தரை நம்பு, එනාස විශ්වාස කරන්න. கர்த்தரை நம்பு. එනාස විශ්වාස කරන්න. உனக்கு வாசிங்க. நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி. அப்ப பிசாசு வெட்கப்படுத்த முயற்சிக்கிறான். එනිසා යක්ෂයා ලැජ්ජාවට පත් කරන්න උත්සාහ දරනවා. அவன் முயற்சி உன்னை ඒ வெட்கப்படுத்தும். උත්සාහය ඔබ ලැජ්ජාවට පත් ஆனா කිරීම. நீ சொல்லும், நான் உண்மை நம்பி இருக்கிறேன், නමුත් ඔබ කියනවා මම ඔබ විශ්වාස உண்மை කරන தவிர எனக்கு யாரும் இல்ல. ඔබ නැතුව මට කිසි කවුරු. நீ பரிசுத்தமடைய தான் கர்த்தர் உன்னை உயர்த்துவேன். ඒ ශුද්ධවත් වෙන්න තමයි ඔබ උසස් කරන්නේ. நீ வாசிங்க அந்த வசனம். என் தேவனே என் தேவனே ஆ. உம்மை நம்பி இருக்கிறேன். என்னது? என் தேவனே. මගේ நல்ல දෙවියන් ஒரு பாட்டும் பாடுறான் இதுல. என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், ඔබ විශ්වාස நான் කරනවා. வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ලැජ්ජාවට පත් නොවන செய்யும். நான் வெட்கப்பட்டு போக கூடாது, ලැජ්ජාවට පත් වෙන්න නරකයි. நான் வெட்கப்பட மாட்டேன். මම ලැජ්ජාවට පත් වෙන්නේ නැහැ. என்ன, ஒரு மரத்தை வளர்த்தா நான் எப்பயும் சொல்லுவேன், ஒரு மரத்தை வளர்த்தா மரத்தோட பேசணும். ඒ ගහක් ඇති කරාම ඒ ගහත් එක්ක කතා කරන්න ඕනේ. நான் உனக்கு தண்ணி ஊத்த போறேன், වතුර දාන්න நீ යනවා. வளருவ, ඔබ වැඩෙනවා. நீ பூ கொடுப்ப, ඔබ මල් நீ දානවා. பழம். ඔබ ගිලි දෙනවා. ඒක තමයි ඇදෙයිල්ල. சொல்லுங்க சந்தோஷமா சொல்லுங்க. வெட்கப்படுத்தபடி செய்யும். லஜ்ஜாவோட என் சத்துருக்கள் என்னை මගේ සතුරු மேற்கொள்ள ජය ගන්නට விடாதீயும் ඉඩ ஆண்டவர். දෙන්න එපා ස්වාමීනි. பக்கத்துல பாத்துங்க, யாரும் வெட்கப்படுத்துறது சொல்லுங்க. කවුරුත් ලැජ්ජාවට පත් කරන්න சத்தமா එපா. சொல்லுங்க. வெட்கப்படுத்தாத, ලැජ්ජාවට පත් කරන්න එපා. யாரையும் வெட்கப்படுத்தாத, කවුරුත් அவமானப்படுத்தாத, ලැජ්ජාවට අවමානයට පත් කරන්න එපා. நிந்தப்படுத்தாத. නින්දාවට පත් කරන්න එපා. நீ கிறிஸ்துவுடைய பிள்ளை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. பாருங்க, துதி எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி பாருங்க. ප්‍රශංසාව කොතරම් වැදගත්. கொஞ்சம் வாட்சி முடியும். எண்ணாகமம் ගණන් කතාව. எடுங்க டக்குண்டு. 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். දෙවෙනි කුයිකා. පරිච්ඡේදය 3වෙනි පදය. யூதாவின் பாளையத்துக்கு கொடியுடைய சேனைகள் இங்க பாருங்க, இங்க பாருங்க. யூதாவின் பாளையத்திலுள்ள யூதாவின் பாளையத்துக்கு கொடியுடைய சேனைகள் ஆ, சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். பாளையம் இறங்க வேண்டும். சூரியன் உதிக்கிற இடத்துல யூதாவின் கொடி முன்னுக்கு போகணும். ඉර උදා වෙන තැන යුදාගේ කඳවුර තුල ඒ කොඩිය වනන්ට අවශ්‍යයි. சுதந்திரிக்க போறாங்க. ඒගොල්ලෝ උරුම කරගන්නට යනවා. அங்கே பாளையம் இறங்க வேண்டும். ඒ කඳවුර වලට බයින්නට ඕනේ. சூரியனுடைய ஒளி அந்த கொடியில படணும். ඒ ඉරු උදා වෙන ඒ ආලෝකයේ කොඩියට වදින්න ඕනේ. வாசிங்க. அம்மினதாபின் குமாரனாகிய நகசோன் யூதா சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன். சேனாதிபதி வேணும். லீடர்ஸ். We අධිපති need leaders.
සේනාධිපතියෙක් වුණු නායකත්වයක් දරන. முன்னுக்கு போறவன், ඉස්සරහට යන. சாக போறவன், මැරෙන්න යන කෙනා. கர்த்தரை நம்புறவன். එනාසේ විශ්වාස කරන කෙනා. நீ ஒரு தலைவனாக சபையில மாறணும். ඔබ නායකයෙක්ට සභාව වෙනස් වෙන්න ඕනේ. இவன் முன் கொடி, யூதா கொடி. ඒ ප්‍රථම කොඩිය යූදා කොඩිය. யூதான்னு சொன்னால் துதி. යූදා කිව්වොත් ප්‍රශංසාව. லேயாளுக்கு பிறந்த மகன், 6வது மகன், එල්ලේ අයවෙනි පුතා යූදා. துதி என்று வச்சார். ප්‍රශංසාව කියලා තිබ්බා. இப்ப யூதாட கொடி முன்னுக்கு போகுது. යූදාගේ කොඩිය ඉස්සරහට යනවා. வெளிப்படுத்தல் சொல்லப்படுது இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கம். එළිදරව් පොතේ කියනවා යේසුස් වහන්සේ යූද රාජු සිංහයා. தேவனுக்கு பயமுள்ள ஜனம் தேவை. නාසයට බය නැති අවශ්‍යයි. அந்த கொடி முன்னுக்கு போகும். ඒ කොඩිය ඉස්සරහට යන්න ඕනේ. வாசி பாருங்க, அந்த கொடி கர்த்தருடைய கொடி. தேவன் சூரியனை போல தேவன் உதிப்பார். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2-3 குயிக்கா வாசிங்க. மல்கியா அத்தரைக்குள்ள அத்தரை- முடிக்கணும் நான் பேசிட்டு. வாசிங்க. ஆனாலும் ஆ. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற ஆனாலும் இங்க பாருங்க, என் நாமத்துக்கு, ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்படுறியா? එනාන්සේගේ இங்க නාමයට பாருங்க, බය වෙනවද? இயேசுடைய நாமத்தை வீணில வழங்காத. යේසුස් වහන්සේගේ නාමේ නිෂ්ඵල විදියට ප්‍රයෝජනය කරන්න එපා. භාවිතා කරන්න එපා. சரியா? ஆனாலும் என் நாமத்துக்கு මගේ නාමයට ஆ, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் ஆ. நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன். ධර්මිෂ්ඨකමේ සූර්යා. நீதியில பிரியப்பட. நீதியா நடக்கிறியா ඔබ வீட்டுல? ධර්මිෂ්ඨකම විදියට ජීවත් වෙනවද? நீதியா நடக்கிறியா? සාධාරණ ලෙස ජීවත් වෙනවද? ஆலயத்துல நீதியா நடக்கிறியா? දේවස්ථානයේ සාධාරණ විදියට ජීවත් වෙනවද? ஆ, அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அது சட்டையின் கீழ் ඒ පියාතොටුවල ஆரோக்கியம் ආරෝග්‍ය. இருக்கும். கிருபையும் சத்தியமும் ඒ சட்டம். කරුණාව සත්‍යතාවය. ஆ, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் நீங்க வெளியே வாசிங்க. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் நீங்க வெளியே புறட்டு போய் கொளுத்த கஞ்சுகளைப் போல வளருவீர்கள். கொளுத்த ඔව් පෙටිය. வளருவீர்கள். හොඳට වර්ධනය වෙච්ච වව් පෙටිය. கர்த்தருக்குரியவர்களாக வளருவீங்க. දෙනාන්සේට අයිති වගේ நீங்க වැඩෙනවා. வளர்ற குடும்பம் ඔබ වැඩෙන පවුල් கனி கொடுப்பீங்க. ඔබ පළ දරනවා. மிஸ்பாக்கில் உள்ளவனே கர்த்தரை துதி. මිස්පා ඉන්න අය ප්‍රශංසා කරන්න நீ ස්වාමීනි. பெரிய உயர்ந்த இடத்துக்கு வரப்போற. ඔබ උසස් තැනකට එන්න යනවා. வாசிங்க அடுத்த வசனம். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். என்னத்தை செய்வீங்க? දුෂ්ටයන්ව පාගනවා ඔබ. மிதிப்ப, ஃபெய்த். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. துன்மார்க்கன் சாம்பலாக மாறுவான். ඒ දුෂ්ටයන් අළු වෙනවා. உன்னை கேலி செய்கிறவன், ඔබට වීලු කරන අය. சொல்ல விளங்குதா? තේරෙනවද? சாம்பலாக மாறிடுவான். අළු වෙනවා. ஆனா தேவன் சொல்றார், දෙනාන්සේ කියනවා. சாம்பலுக்கு பதிலாக உனக்கு சிங்காரத்தை அழு தருவேன். என்னவட்ட- நல்ல கரங்களை தட்டு. මල් මාලාවක් දානවා. நல்ல கரங்களை தட்டுங்க. துதி அவசியம். ප්‍රශංසාව අවශ්‍යයි. வாட்சி பாருங்க. 1 நாளாகமம் එක 15 ලේකම් 12 16 එක வாட்சி ලේකම්. போட்டு நான் போகணும் டக்குண்டு. 15. வாசிங்க. அவர்களை நோக்கி லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாடே போனபடியினாலும் பாருங்க, திருப்பி கவனம் இங்க பாருங்க. ஏய், நீ பாரத்தை சுமக்கே இல்லை. බර ඉසුළුවේ නෑ. வாசிங்க அந்த வசனம் கவனமா கேளுங்க. அவர்களை நோக்கி லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். என்ன பண்ணிக்கொள்ளுங்கள்? ශුද්ධවත් කරගන්න. ஊழியம் செய்தியா? සේවය කරනවා. பரிசுத்தமாயிரு. ශුද්ධවත්ව ඉන්න. பரிசுத்தமாயிரு. ශුද්ධව සිටින්න. பரிசுத்தமான வார்த்தையை பேசு. ශුද්ධ වූ වචන කතා කරන්න. அதுக்கு தான் கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்து. ඒ නිසා තමයි දෙනාන්සේ ඔබ ශුද්ධවත් කරන්නේ. பரிசுத்தமாயிரு. ශුද්ධවත්ව ඉන්න. பரிசுத்தத்தை காத்துக்கொள். ශුද්ධභාවය රැකගන්න. நீ சபையில ஊழியம் ඔබ செய்யற සභාවේ සේවය කරනවා. அநேக மக்களுக்கு ஒரு ஆறுதல் வரும். අනිත් බොහෝ අයට ඔබකින් සැනසීමක් එන්න ඕනේ. வாசிங்க. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினால் நீ அதை சுமக்காதபடியினால் ඔබ උස්සුලන් නැති නිසා நாம் நமக்குள் அடி விழ பண்ணினார். අපට පහර කන්නට සැලැස්සුවා.
வாசிங்க. அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணி என்ன கொண்டார்கள். செய்து கொண்டார்கள்? මොනවද කරේ? பெட்டியை சுமக்கிற அபிஷேகம். ඒ ගිවිසුම් පෙට්ටිය උසුලන வாசிங்க. ආලේපය. பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்பூரு சுரமண்டலம். இங்க பாருங்க, தாவீது சகோதராகிய பாடகரை தம்பூரு சுரமண்டலம், அடுத்தது என்ன? මණ්ඩලය கைத்தாளம், என்ன தாளம்? අත්තලය சத்தமா சொல்லுங்க, අත්තලය சத்தமா சொல்லுங்க, வாசிங்க. கைத்தாளம் முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க, முதலிய கீத வாத்தியங்கள் වාදනය முழங்க. தங்கள் சத்தத்தை உயர்த்தி எப்படி எப்படி තිබෙන්න. ஊழியம் செய்தியா? සේවය කරනවාද? சந்தோஷமா செய், සන්තෝෂයෙන් කරන්න. ஆயத்தப்பட்டு வா, සූදානමින් එන්න. பரிசுத்தமா வா. வாசிங்க. சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று என்ன சொன்னார். உண்டாக பாடணும்? ප්‍රීතියන්ට පැවැත්වීම. சத்தமா சொல்லுங்க. நீ சந்தோஷம் உண்டாக பாடு. සන්තෝෂය ඇති කරන විදිහට ගායනා කරන්න. என்ன பாடலால் கர்த்தர் ඒ ஆசீர்வதிக்கிறவர். ගීතය තුලින් දෙනස් ආශිර්වාද කරනවා. உயர்த்தி பாடு. උසස් කළ ගායනා කරන්න. சந்தோஷம் உண்டாக பாடு. සන්තෝෂය ඇතිවෙන්න ගායනා කරන්න. பிரசன்னம் வர பாடு. சந்தோஷம் உண்டாக பாடணும். என்ன உண்டாக? සන්තෝෂය ඇතිවෙන්න ගායනා කරන්න. சத்தமா சொல்லுங்க. அடுத்த வசனம். பாடகராகிய ஏமானும் ஆசாபும் ஏத்தானும் பஞ்சலோக கைத்தாளங்களை தொனிக்க பண்ணி பாடினார்கள். என்ன செய்தாங்க? ලෝකඩත් அவங்க அதுக்கு தான் பெஸ்ட், கையை தட்டி நல்லா பாடுறது. හොඳට අත්පලස්සන්න. அடுத்தது சகரியா, ஆசியேல், செமிரமோத், எகியேல், உன்னி, எலியாப், மாசேயா, பெனாயா என்பவர்கள் அல்மோத் என்னும் இசையில் பாடி தம்பூருகளை வாசித்தார்கள். கட்டிக்காரன். அடுத்தது மதித்தியா, எலிபெலேக்கு, மிக்னேயா, ஓபெத் ஏதோம், ஏயில், அகசியா என்பவர்கள் செமனித் என்னும் இசையில் பாடி சுரமண்டலங்களை நேர்த்தியாய் வாசித்தார்கள். நேர்த்தியா வாசிக்க கூடியவன். පිළිවෙලට ගායනා කරන්න. லேவியருக்குள்ளே கெனானியா என்பவன் சங்கீத தலைவனாய் இருந்தான். அவன் நிபுணனானபடியால் கீத வித்தையை படிப்பித்தான். ගෑනුවා ඔබගේ මුකින්. பெரகியாவும் எல்கானாவும் பெட்டிக்கு முன்பாக காவல் காத்து வந்தார்கள். பெட்டிக்கு முன்னாவன் காவல் காத்தான். ඒ ගිවිසුම් யாரும் பக்கத்துல போக கூடாது. ළඟට යන්න දුන්නේ නැහැ. ஏன்னா முதல் ஊசியா அடிபட்டு இருக்கான். උසියා පාර කෑවා. வாசிங்க. செப்பனியா, யோசபாத், நெதனெயேல், அமாசாயி, சகரியா, பெனாயா, எலியேசர் என்னும் ஆசாரியர் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதினார்கள். ஓபெத் ஏதோமும் எகியாவும் பெட்டிக்கு வாசல் காவலாளராய் இருந்தார்கள். அடுத்தது பாருங்க, எப்படி எல்லாம் சொல்றா பாருங்க. இப்படி தாவீதும் இஸ்ரவேலின் மூப்பரும் 1000 சேர்வைக்காரரும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து மகிழ்ச்சியோடே கொண்டு வர போனார்கள். எப்படி போனார்கள்? කොහොමද ගෙනිච්චේ? உங்களோட வாழ்க்கையில மாற்றம் வரும். அடுத்த வாசிங்க. ජීවිතේ වෙනසක් එන්න ඕන. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுகிரகம் பண்ணினபடியால் அவர்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டார்கள். உனக்கு அனுக்கிரகம் பண்ணணும். கர்த்தருக்கு காணிக்க கொடுக்க அனுக்கிரகம் பண்ணணும். දෙනාන්සේට පඳුරක් දෙන්න දෙනාන්සේගේ කරුණාව ලැබෙන්න ඕනේ. வலதுகரம் சொல்லுங்க. දකුණු අත கர்த்தருக்கு கொடுப்பது அனுக்கிரகம் சொல்லுங்க. දෙනාන්සේට දීම நல்ல சத்தம் சொல்லுங்க. ஆவியானவரே, கர்த்தருக்கு கொடுப்பது அனுக்கிரகம். දෙනාන්සේගේ කරුණාව. இந்த அனுக்கிரகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ඒ කරුණාව දෙනවා. கர்த்தருக்கு விருப்பமானது දෙනාන්සේට කැමති දේ කරන්න. தேவன் விரும்புறதை செய். දෙනාන්සේ කැමති වෙන දේ කරන්න. வாசிங்க. ජීවන් 2 நாளாகமம் 29 2 ලේකම් 25 26 குயிக்கா வாசிங்க. அவன் தாவீதும் ராஜாவின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்தும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் கற்பித்தபடியே கைத்தாளங்களையும் தம்பூருக்களையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற லேவியரை கர்த்தருடைய ஆலயத்திலே நிறுத்தினான். இப்படி செய்ய வேண்டும் என்கிற கற்பனை கர்த்தரால் அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு உண்டாயிருந்தது. அப்படியே லேவியர் தாவீதின் கீத வாத்தியங்களையும் ஆசாரியர் பூரிகைகளையும் பிடித்து நின்றார்கள். அப்பொழுது எசேக்கியா சர்வாங்க தகன பலிகளை பலிபீடத்தின் மேல் செலுத்த கட்டளையிட்டான். அதை செலுத்த துவக்கின நேரத்தில் கர்த்தரை துதிக்கும் கீதமும் பூரிகைகளும் இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீது ஏற்படுத்தின கீத வாத்தியங்களும் முழங்கத் தொடங்கினது. கீதத்தை பாடி
பூரிகைகளை ஊதிக் கொண்டிருக்கையில் சர்வாங்க தகன பலியை செலுத்தி தீரும் மட்டும் சபையார் எல்லாரும் பணிந்து கொண்டிருந்தார்கள். பலியிட்டு தீர்ந்தபோது ராஜாவும் அவனோடிருந்த அனைவரும் தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். என்ன செய்தார்கள்? සනමා. பலியிட்டார்கள். கிறிஸ்து பலியாயிட்ட. විශ්වාසයේ පූජා වුණා. இப்ப என்ன பலி செலுத்த போற? දැන් මොන පූජාවද ඔබ කරන්න යන්නේ? ஆடு மாடா கொண்டு வர போற சபைக்கு. එළු බැටළුද ගේන්න හදන්නේ? நீதான் பலி. ඔබ තමයි පූජාව. உனக்காக எனக்காக ஒரு காணிக்கையா பலியிடப்பட்டது. ඔබ උදෙසා මොදෙසා எபேசியர் 5:2 வாசிங்க. එබේසිය 5:2 කියවමු. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். திருப்பி வாசிங்க. නැවත කියවන්න. கிறிஸ்து நமக்காக. கிறிஸ்து இங்க பாருங்க, நமக்காக. අප උදෙසා சாபத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். සාපේ උදෙසා තමාව කැප කළා. கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். විශ්වාසය අපගේ අපරාධයන් උදෙසා කැප කළා. கிறிஸ்து உண்ட வாழ்க்கையை மாற்றுவதற்காக ஜீவனை கொடுத்தார். நீ மாறாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? வாட்ஸ் அ ப்ராப்ளம்? ඔබ වෙනස් யூ වෙන්නේ நாட் නැති- சேஞ்ச். ඔබ වෙනස් වෙන්නේ නැති කාරණා මොනවද? ඔබ උදෙසා ජීවිතේම පූජා. ஹோல்டிங் பிசாசு உன்னை பிடிச்சு வச்சிருக்கிறான். ඔබ අල්ලන් ඉන්නවා යක්ෂයා. ஜாக்கிரதை, ප්‍රවේශමින්. ஜாக்கிரதை. ප්‍රවේශමින්. நீ மனம் திரும்ப வேண்டும். தேவன் விரும்புறார். සිත්තරෙන්න ඕන කියලා දෙවියන් වහන්සේ කැමති වෙනවා. நீ உண்ட கொள்கையில நின்றா ඔබගේම ප්‍රතිපත්ති වල ඔබ ஒரு හිටියොත් நாள் உனக்கு ஆபத்தை சந்திப்ப. உங்களோட வாழ்க்கை மாறணும். வாசிங்க, ஜீவிත என்ன? වෙනස් වෙන්න வாசிங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. நம்மள என்ன செய்தாராம்? අප කෙරේ මොනවද කළේ? அன்பு இல்ல. அன்பு இல்லாதவன் தேவனை காண மாட்டான். ඒ ප්‍රේමය නැති You කරන can't see දෙවියන් වහන්සේව දකින්න නැහැ. அன்பினால தான் இந்த ஊழியத்தை ඒ செய்யறோம். ප්‍රේමය නිසා තමයි அன்பு සේවය. இல்லாம ஊழியம் செய்ய வர. ප්‍රේමය නැතුව சண்டை සේවය. பிடிக்க வாரியா? ඔබ රණ්ඩු කරන්න வீட்டிலே දෙන්න. இருந்து கொள். ගෙදර ඉන්න. இணைஞ்சோடு. ஒரு லீடருக்கு கீழே போக பழகு. ඔබ නායකත්වයක් යටතේ යන්න පුරුදු වෙන්න. வாசிங்க. எவ்வளவு போதிக்கிறேன்னா நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நீங்களும் என்ன செய்யுங்க? ඔබ ප්‍රේමී. எதில் நடந்து கொள்ளுங்க? ප්‍රේමීන් ජීවත් වෙන්න. அன்புல நடந்து கொள்ளு. ප්‍රේමීන් ජීවත් වෙන්න. அன்பாக பேசு. ප්‍රේමීන් කතා කරන්න. அன்புதான் பிரதானம். ප්‍රේමය තමයි ප්‍රධානත්වය. கோபத்தோட பேசாத. කෝපයෙන් කතා කරන්න එපා. பிரதர், brother சிஸ்டர். sister. கர்த்தருடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படும். නාමයේ මහිමයටපත් කරන්න. இப்ப வாசிங்க. பலியின்றா என்னன்னு சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் 13 அதிகாரம் එබ්‍රේයෝ 13 වෙනි පරිච්ඡේදය. 11 இருந்து வாசிங்க. 13 11 ඉඳලා කියවන්න. 11 இருந்து 16 வணக்கம். 16 වෙනකම්. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களை நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ. இங்க பாருங்க, ஒரு மிருகத்துடைய இரத்தத்தை பிரதான ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு வருவான். ප්‍රධාන පූජකයා ගේන්න ඕනේ. அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்த மிருகங்களுடைய என்னது உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே. ඒ කඳුරට පිටින් සියලු இதுகளை எல்லாம் பிச்சு பாளையத்துக்கு புறம்பே ශරීරය புறம்பே சுட்டரிக்கப்படும். අනවශ්‍ය කොටස් පුච්චන දමනවා. அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக. என்னத்தை படியாக இங்க பாருங்க, என்ன ரத்தம்? යේසුස් இப்ப நீ වහන්සේගේ பரிசுத்தமா இருக்கும். ඔබ ශුද්ධවත් වෙන්නට ඕනේ. இயேசுடைய ரத்தம், சொந்த ரத்தம். තමාගේම යේසුස් වහන්සේගේ අයිති රුධිරය உனக்காக அடிக்கப்பட்டார். බෞද්ධසා ගුටි நீ කරනවා. பரலோக பிரஜை. ස්වර්ගයේ ඔබ පුරවැසියෙක්. வாசிங்க. நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து. நாம் என்னது? அவருடைய. வாசிங்க. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். கப் தர மாட்டாரம்மா. කප් දෙන්නේ නැහැ. ஊழியம் என்று சாதாரண සේවාව කියන්නේ ලේසි නෑ. சும்மா லேசான காரியம். ලේසි නෙවෙයි. பாளையத்துக்கு புறப்பட்டு போவோம். ඒ කඳුරෙන් පිටතට යන්න அவர் ඕනේ. நிந்தை அடைந்தார், නින්දාවටපත් වුණා. அவமானப்பட்டார், අවමාන වුණා. காரி துப்பப்பட்டார். කෙල ගැව්වා. அந்த பெரிய ஊழியத்தை ඒ ලොකු සේවය எங்களுக்கு நம்பி தந்திருக்கு. අපිට විශ්වාස කළ දී තිබෙනවා. அதனால நாங்க பாளையத்துக்கு தான் புறப்பட்டு අපි போறோம். යන්නේ කඳුර වලට. கப் வாங்க போயில்ல, කප් එකක් ගන්න නෙවෙයි. அதை சுமக்கிறோம். ඒක උසුලනවා. நீ ஒரு கொஞ்சமாவது சபைக்கு சுமக்கிறியா? පොඩ්ඩක් හරි සභාව උසුලනවද?
குடும்பத்துக்காக கொஞ்சம் சுமக்குறியா? පවුලු දේශා පොඩ්ඩක් කුසලනවද? விசாரிக்கிறியா? විමසනවද? வாசிங்க. வாசிங்க. அது அறுபட்டு போவோம். இப்போ வாசிங்க கடைசியா எபிரேயர் 13 என்ன பழின்னு சொல்லப்படுது? வாசியம்மா அந்த 14. நிலையான நகரம் நமக்கிங்கே இல்லை. என்ன இல்ல? நிலையான நமக்கு இல்ல. வாசிங்க. வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எப்ப செய்யுங்க? என்ன செய்யுங்க? இப்ப ඔබ මොනවද කරන්න ඕනේ? என்ன செய்யுங்க? ஸ்தோத்திர பலிய ස්තුති පූජා. துதிதானப்பா பலி. ප්‍රශංසාව තමයි தேவன் පූජා. முகந்திங்க தம்முடைய ஞானசே. பரிசுத்த ஆவியை அனுப்புவார். සුදාත්මන් වහන්සේ යවනවා. இதுதான் பலி. ඒක තමයි පූජා. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். උසස් කරයි. faith in god. ஒரு ஆமென் சொல்லுங்க. දෙයිලි දාන. என்ன? துதியின் பலி செலுத்தணும். ප්‍රශංසාවේ පූජා. பிரசன்னம் வர. அடுத்தது அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். எப்படி இருக்கிறார் தேவன்? කොහමද ඉන්නේ? எப்படி இருக்கிறார்? ප්‍රසන්නව ඉන්නවා. தான தர்மம் பண்ணுங்க. දාන ධර්ම කරන්න. இருக்கணும். கர்த்தரங்களை ஆசீர்வதிக்கும். ආශිර්වාද. சந்தோஷத்தை உண்டாக்குற ஜனங்கள். සන්තෝෂය ඇති කරන ජනතාව. என்ன அடுத்த ட்ரிப்பை மற்றதை போய்க்கிறேன். ஃபெய்த் இன் காட். உன்னோட வாழ்க்கை சந்தோஷம் இருக்கும். ඔබගේ ජීවිතයේ සන්තෝෂමත් වෙන්න. ஏன் உனக்கு சந்தோஷம் இல்லாம ඒ සන්තෝෂය නැති. உன்னோட பிடிவாதமா? ඔබගේ ඒ உன்னோட பெருமையா? උඩඟුකමද? நீ உன்னை விட்டு கொடுக்குறீங்க இல்லையா? අත්හැර දෙන්නේ නැද්ද? ஏன் இப்படியே மெல்ல மெல்ல அழிஞ்சு போற? ඇයි මේම විනාශ වෙලා යන්නේ? ஏன் குறையிற? ඇයි අඩු වෙන්නේ? ஏன் கர்த்தரை தேட உனக்கு அன்பு வரையில? දෙනාන්සේ සොයන ප්‍රේමේ නැති. விட்டு கொடு உன்னை. අත්හැර දෙන්න. எழுந்து நிற்போம். නැගිට සිටු. நம்புகிறோம் இந்த ஆராதனையானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று. இன்றைய நாளிலும் கேட்ட தேவ வார்த்தையானது உங்களுடைய விசுவாசத்தை வளர்த்து தேவன் வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு நன்மை செய்வாராக. தொடர்ந்தும் எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு தேவ செய்திகளை கேட்க வேண்டுமானால் எங்களுடைய மிஸ்பா பிரேயர் ஆபீஷியல் என்கிறதான யூடியூப் சேனலையும் மிஸ்பா பிரேயர் மிஷனரி மினிஸ்ட்ரி ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.